பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க. கடகராசி நண்பர்களே, வரக்கூடிய ஆனி மாதத்தில் உங்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்க போகுது அப்படிங்கிறத தான் இந்த பதிவில் நாம் இப்போ பார்க்க போகிறோம். முதலாவதாக சூரிய பகவானை பார்ப்போங்க. சூரிய பகவான் தான் உங்களுக்கு பணத்தை கொடுக்கக்கூடியவர், தனாதிபதி. அவர் இந்த மாதம் 12வது ராசியில் தான் சஞ்சரிப்பார். அப்போ உங்களுக்கு பண வரவெல்லாம் இருக்கும். ஏதாவது ஒரு வகையில் பணம் கிடைக்கும், நல்லாவும் சம்பாதிக்கலாம். அதே போல் வேறு யார்கிட்டையாவது பணம் கேட்டாலும் கிடைக்கும். ஆனால் வர்ற பணத்தை உங்களால் மிச்சம் பண்ண முடியாது. ஏன்னா இந்த மாதம் உங்களுக்கு செலவு மிகுந்த மாதம். அதனால் வரக்கூடிய பணம் அப்படியே செலவாயிரும். 10 பைசா நம்ம மிச்சம் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் உங்களுக்கு கொஞ்சம் கிடைக்காது. சரிங்களா? சரி. ஆனால் வருமானமெல்லாம் வரும், நல்லா தான் இருக்கும். சரிங்களா? அதே போல் சூரியன் 12வது ராசியில் இருக்கனால ஒரு சிலருக்கு தந்தையோட விரோதம் வரும், இல்லைன்னா தந்தை வழி சித்தப்பா பெரியப்பா இருக்காங்களா அவங்களோட விரோதம் வரும். அதே மாதிரி ஒரு சிலருக்கு தந்தையினால் விரயங்கள் ஏற்படும். தந்தையினால் மருத்துவ செலவுகள் கூட வர்றதுக்கான வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்கும். அப்பாவுக்கோ அப்பாவோட பிறந்த சித்தப்பா பெரியப்பாவுக்கோ கூட இந்த மருத்துவ செலவுகள் வரலாம் அப்படின்னு இருக்கு. அதே மாதிரி கவர்மெண்ட்டுனால செலவுகள் வரும். அப்படின்னா ஏதாவது ஒரு காரியமாக கவர்மெண்ட் ஆஃபீஸர்களை போய் பார்ப்போம், அவங்களுக்கு பணம் கொடுப்போம், அதனால செலவாகும். பணம் கொடுப்போம்னா முறையாகவும் பணம் கொடுப்போம், முறையற்ற வழியில் லஞ்ச பணம் கொடுக்குறோம்ல, அதெல்லாம் இந்த கிரகம் செய்கிற வேலை தான். ஒரு சிலருக்கு வேலை வாங்கணுங்கிற எண்ணங்கள்லாம் வரும். அதுக்காக கூட கவர்மெண்ட் ஆஃபீஸர்கிட்ட போய் பணத்தை கொடுக்கறது, இல்லைன்னா அரசியல்வாதிகிட்ட போய் பணத்தை கொடுக்கறது, லஞ்சம் கொடுக்கறது, அப்படிங்கிற மாதிரியான பலன்கள் எல்லாம் இந்த மாதம் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அதனால் லஞ்சம் கொடுக்கறத நீங்கள் தவிர்த்துக்கிறது தான் உங்களுக்கு நல்லது. ஆக ஏதோ ஒரு வழியில் அரசாங்கத்தின் மூலமாக நமக்கு செலவுகள் இந்த மாதம் இருக்கும். அடுத்து சுக்கிரனை எடுத்துக்குவோம். சுக்கிரன் உங்களுடைய ராசிக்கு 4 மற்றும் 11ஆம் அதிபதி. 4ஆம் அதிபதி 12ல் இருக்குது. அப்போ சொத்துக்கள்னால கொஞ்சம் விரயங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் வரும். ஒரு சிலருக்கு சொத்து சுகங்கள் வாங்குற மாதிரியான வாய்ப்புகள் வரும். ஒரு சிலருக்கு வீடை விற்கிறது அல்லது அடமானம் வைக்கிறது, அந்த மாதிரியான பலன்கள் நடக்கிறதுக்கான சாத்தியக்கூறுகள் இருக்கும். ஒரு சிலருக்கு மட்டும் வாகனங்கள் வாங்கி தரும். சிலருக்கு வீட்டுக்கு தேவையான எலக்ட்ரானிக் பொருள்கள் இருக்குல்ல, அந்த மாதிரி பொருள்கள் வாங்குற மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் வரும். தாராளமாக வாங்கிக்கலாம். அதை தான் அந்த சுக்கிரன் செய்வார். அதே மாதிரி சுக்கிரன் 12ல் இருந்தால் ஒரு சில நேரத்தில் அந்த கணவன் மனைவிக்குள்ளே கொஞ்சம் கருத்து வேறுபாடு ஏற்படும். ஒரு சிலர்லாம் கொஞ்சம் கோபதாபப்பட்டுக்கிட்டு கொஞ்சம் பேசாமல் கூட இருப்பாங்க. அது டெம்பரரியாக தான், பெர்மனெண்ட்டு கிடையாது. சரிங்களா? சரி. அடுத்து புதன் பகவானை எடுத்துக்குவோம். புதன் உங்களுடைய ராசிக்கு 12ல் தான் இருக்கார், ஆட்சியாக தான் இருக்கார். அப்போ புதனும் விரயத்தை தான் கொடுப்பார், செலவை தான் இந்த மாதம் நமக்கு கொடுப்பார். அதே மாதிரி கல்வி வழி செலவுகளை கொடுப்பார். நம்ம குடும்பத்தில் யாருக்காவது படிக்கணும் அப்படிங்கிற எண்ணங்கள் வரும், அல்லது அவங்களுடைய படிப்பு செலவுகளை நம்ம செய்வோம். சரிங்களா? அதே மாதிரி மாமன் மைத்துனர்களோட கொஞ்சம் பகை ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அதே மாதிரி மாமன் மைத்துனர்களுக்கு மருத்துவ செலவுகள் ஏற்படுறதுக்கான சாத்தியக்கூறுகள் இந்த மாதம் இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். சரிங்களா? புதன் பகவான் ஆனி மாதம் 12ஆம் தேதி உங்களுடைய ராசிக்கே வந்துடுவார், கடகராசிக்கே வந்துடுவார். அதுக்கப்புறம் உங்களுக்கு கொஞ்சம் அலைச்சல் திருச்சல் நிறையா இருக்கும். ஒரு இடத்துல இருக்க முடியாது. ஏதாவது ஒரு நல்லதுக்கோ கெட்டதுக்கோ அடிக்கடி வெளியூருக்கு அங்கிட்டுன்னு போயிட்டு வர மாதிரி ஒரு சூழ்நிலைகள் வரும். இதனால் வேலைக்கு அடிக்கடி லீவ் போடலாம், அல்லது நம்ம தொழில் செஞ்சோம்னா தொழிலுக்கு அடிக்கடி தொழில் ஸ்தாபனங்களுக்கு லீவு விடுற மாதிரியான சூழ்நிலை, அந்த மாதிரிலாம் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்கும். சரிங்களா? அதே மாதிரி நீங்கள் படிக்கணுங்கிற எண்ணங்கள் கூட வரலாம். இல்லைன்னா உங்களுடைய பிள்ளைகளினுடைய படிப்பு பற்றிய எண்ணங்கள் தான் அதிகமாக இருந்துக்கிட்டே இருக்கும். உறவை பலப்படுத்தணும்னு நினைப்போம். கடந்த காலத்தில் சில உறவுகள் நமக்கு பகையாக இருக்கும். அந்த பகையெல்லாம் சரி செய்யணும் அப்படின்னு நினைப்போம். அப்போ முயற்சி பண்ணால் சரி செய்யலாம். சுக்கிர பகவான் 23ஆம் தேதி கடகராசிக்கு வருவார், ஆனி மாதம் 23ஆம் தேதி. சரிங்களா? சுக்கிரன் கடகராசிக்கு வந்ததுக்கப்புறமும் உங்களுக்கு நல்லா தான் இருக்கும். ஏன்னா சுக்கிரன் ரொம்ப ஒரு அருமையான எண்ணங்களை கொடுக்கும், சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம். அப்போ நல்ல சந்தோஷங்கள் உங்களுக்கு கிடைக்கிற மாதிரியான வாய்ப்புகள் இருக்கும். அதாவது என்ன மாதிரியான சந்தோஷம் அப்படின்னா, சுக்கிரன் பொதுவாக காதலுக்கும் காமத்துக்குடைய கிரகம். அப்போ நம்ம மனசில் அந்த காதல் எண்ணங்கள், காம எண்ணங்களை தூண்டிவிடும். அப்போ யாரு கூடயாவது பேசணும் போல் இருக்கும், பழகணும் போல் இருக்கும், அவங்கள பார்க்கணும் போல் இருக்கும், இந்த மாதிரிலாம் ஏதாவது ஒரு எண்ணங்கள் இருந்துக்கிட்டே இருக்கும். அதனால் மனசில் இனம் புரியாத ஒரு தவிப்புகள் இருக்கும்.
அதனால் ஒரு சிலர்லாம் சரியாக தூங்கக்கூட முடியாது, ஆனால் சந்தோஷமாக இருக்கும். அதை தான் வந்து சுக்கிரன் செய்வார். அதே மாதிரி வீடு கட்டணுங்கிற எண்ணங்கள் வரும், வீடு வாங்கணுங்கிற எண்ணங்கள் வரும், சிலருக்கு வந்து வாகனம் வாங்கணுங்கிற எண்ணங்கள் வரும். இந்த மாதிரிலாம் வந்து உங்களுக்கு பொருள் சேர்க்கை, சொத்து சேர்க்கையெல்லாம் வந்து சுக்கிரன் வந்து நல்லா கொடுப்பார், பார்த்துக்குங்க. அடுத்து செவ்வாயை எடுத்துக்குவோம். செவ்வாய் பகவானை பொறுத்தளவுக்கு உங்களுடைய ராசிக்கு 10வது ராசியில் தான் இருக்க போகிறார். 10வது ராசியில் செவ்வாய் இருக்கிறது நல்லதான்னு கேட்டிங்கன்னா நல்லது தான். ஆனால் அது வந்து கர்ம யோகத்தை வந்து உண்டு பண்ணக்கூடியது. கர்ம யோகம்னா ஒன்று தொழில், இன்னொன்று நம்ம வீட்டில் யாருக்காவது பாதிப்பு வர்றது, அதாவது கர்மம் செய்கிறது. சரிங்களா? அந்த பாதிப்புகளை வந்து செவ்வாய் வந்து கொடுப்பார். அப்போ முதல்ல வந்து தொழிலை பார்ப்போம். இப்போ தொழில் இல்லாதவங்களுக்கு தொழில் தொடங்கிறதுக்கான வாய்ப்புகள் வரும். அது உங்கள் ஜாதகத்தில் என்ன தொழில் வரும்னு பார்த்துக்குங்க. பார்த்துக்கிட்டு நீங்கள் தொழில் தொடங்க. அப்படி தொழில் தொடங்கினா உங்களுக்கு நல்லா இருக்குமானா தொழில் நல்லா தான் இருக்கும், தொழிலில் நல்ல முன்னேற்றம் இருக்கும். வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைக்கும், வேலையில் இருக்கிறவங்களுக்கு நல்ல பதவி உயர்வு அந்த மாதிரிலாம் நல்லா கிடைக்கும், சம்பள உயர்வெல்லாம் கிடைக்கும். அதனால் தொழில் ஸ்தானத்தை பொறுத்தளவு ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்படின்னு வந்து நம்ம சொல்லலாம். சரிங்களா? அதே நேரத்தில் ஒரு சிலருக்கு மட்டும் வேலை இழப்பு ஏற்பட்டு மறுபடியும் வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளை வந்து அந்த செவ்வாய் வந்து கொடுப்பார். சரிங்களா? 10வது ராசியில் செவ்வாய் வந்தாலே அந்த கர்ம யோகம்னு சொல்கிறோம்ல, அது வந்து உங்களுக்கு நடக்கும். எல்லாத்துக்கும் நடக்காது, ஆனால் பெரும்பாலானோருக்கு நடக்கும். அது என்ன பண்ணுன்னா, உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடியவங்களோ அல்லது உங்களுடைய உறவினர்களுக்கோ உடல்நிலை வந்து சரியில்லாமல் போகும். அப்படி உடல்நிலை சரியில்லாமல் போச்சுன்னா அவங்கள காப்பாற்றுறது வந்து கொஞ்சம் கஷ்டம்தான். ஒரு சிலர் வந்து இறக்கிறதுக்கு கூட வாய்ப்புகள் வரும், வயசானவங்க இருந்தால். அதை தான் வந்து நம்ம கர்ம யோகம் அப்படின்னு வந்து சொல்லுவோம். அதனால் உங்கள் வீட்டில் யாருக்காவதும் அந்த மாதிரி ஏதாவது உடல்நிலை சரியில்லாமல் போச்சுன்னா உடனே பார்த்துக்குங்க, பார்த்து சரி பண்ணிக்குங்க. சரிங்களா? சரி. ஏற்கனவே தொழில் ஸ்தானமெல்லாம் கடகராசிக்கு சரியில்லை. நிறைய பேர் நிறையா கஷ்டப்பட்டுக்கிட்டு தான் இருக்காங்க கடகராசியை பொறுத்தளவு. சிலர் வேலை இல்லாமல் கஷ்டப்பட்டு இருக்காங்க, சிலர் தொழில் செய்கிறாங்க, ஆனால் தொழிலில் வந்து முன்னேற்றம் இல்லை. ஏகப்பட்ட பாதிப்புகளை வந்து தொழில் ஸ்தானத்தில் வந்து வந்துருச்சு ஏற்கனவே. அதனால் நிறையா கடகராசிக்காரவங்களுக்கு மிகப்பெரிய சோதனைகள் தான் சமீப காலமாக வந்துக்கிட்டே இருக்கு. ஆனால் அந்த சோதனைகள் எல்லாம் கூடிய சீக்கிரமே முடிவுக்கு வரும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அதனால் இனி வரக்கூடிய காலங்களில் உங்களுடைய சோதனைகள் எல்லாம் விலகி உங்களுக்கு நல்ல ஒரு மகிழ்ச்சிகரமான வாழ்க்கை அமையும் அப்படின்னு வந்து நம்ம எடுத்துக்கலாம். சரிங்களா? சரி. குரு பகவானை பொறுத்தளவுக்கு உங்களுடைய ராசிக்கு 11ல் தான் இருக்கார். குரு 11ல் இருந்தால் பெற்ற பிள்ளைகள்னால ஆதாயம் வரும், பெற்ற பிள்ளைகள்னால நன்மை கிடைக்கும். அதே மாதிரி பிள்ளைகளுக்கு நல்ல முன்னேற்றங்கள் வந்து கிடைக்கும். அதே மாதிரி பொருளாதாரம் நல்லா இருக்கும். ஏதாவது ஒரு விஷயத்தில் பணவரவு நல்லா ஏற்படும், பண சிக்கல் தீரும், கடன் காட்சியெல்லாம் விலகும், வரவேண்டிய பணம் வந்து வரும். அதனால் பொருளாதாரத்தில் முன்னேற்றம் ஏற்படும். அதே மாதிரி குருமார்களினுடைய சந்திப்புகள் வந்து ஏற்படும் சிலருக்கு. குருமார்கள் அப்படின்னா இந்த கோயிலில் வேலை பார்க்குறவங்க, ஐயர், பூசாரி அல்லது பெரிய மகான்கள், அவங்களுடைய தொடர்பு எல்லாமே கிடைக்கிறதுக்கான சாத்தியக்கூறுகள் வந்து இப்போ இருக்கும் அப்படின்னு வந்து நம்ம சொல்லலாம். அதாவது பெரியோர்களுடைய நட்பு கிடைக்கும், அவங்களுடைய ஆசீர்வாதங்கள் வந்து நமக்கு ஈஸியாக கிடைக்கும் அப்படின்னு வந்து நம்ம சொல்லலாம். சரிங்களா? சரி. இந்த கோயிலில் வேலை பார்க்குறவங்களுக்கு நல்ல முன்னேற்றங்கள் வரும். அதே மாதிரி பொருளாதாரத்துறையில் வேலை பார்க்குறாங்கல்ல, பேங்கில் வேலை பார்க்குறது, ஃபைனான்ஸ் கம்பெனியில் வேலை பார்க்குறது, அவங்களுக்கெல்லாம் மிகுந்த யோகங்கள் வந்து கிடைக்கும். அதே மாதிரி நகை சம்மந்தப்பட்ட தொழிலில் இருக்கிறவங்களுக்கும் மிகப்பெரிய முன்னேற்றங்களை வந்து கொடுக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம். பொதுவாகவே கடகராசிக்கு குரு வந்து யோகாதிபதி. அவர் 11வது ராசியில் இருந்தால் குருனால மிகப்பெரிய யோகங்கள் வந்து உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு வந்து நம்ம சொல்லலாம். சரிங்களா? சரி. அடுத்து கேதுவை எடுத்துக்கோம். கேது 3வது இடத்துல தான் இருக்குது. 3வது இடத்துல கேது இருந்தால் இளைய சகோதர சகோதரிகளோட வந்து கருத்து வேறுபாடு ஏற்படும், அல்லது அவங்களுக்கு ஏதாவது உடல்நிலை கோளாறுகள் கொஞ்சம் ஏற்படுறதுக்கான சாத்தியக்கூறுகள் வந்து உங்களுக்கு இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம். அதே போல் 11வது இடத்துல வந்து அந்த குரு இருக்கார்ல, அவர் வந்து என்ன பண்ணுவாருன்னா, இந்த ஏற்கனவே கல்யாணம் ஆகி
பிரச்சனையாக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, மன வாழ்க்கையில் கணவன் மனைவியை பிரிஞ்சிருந்தால் மறுகல்யாணம் பண்ணணும்னு நினச்சா 2ஆம் தார திருமணம் நடக்கிறதுக்குடைய யோகத்தை அந்த குரு வந்து கொடுப்பார். அதே மாதிரி இந்த தகாத உறவுகள் அப்படின்னு சொல்கிறோம்ல, அந்த தகாத உறவுகளை கூட கொடுக்கறதுக்கான சாத்தியக்கூறுகள் வந்து உங்களுக்கு இருக்கதா செய்யுது. அதனால் கொஞ்சம் கவனமாக தான் இருக்கணும். சரிங்களா? சரி, அடுத்து ராகு பகவானை எடுத்துக்குவோம். ராகு பகவான் வந்து 9வது இடத்துல தான் இருக்கார். ராகு வந்து 9ல் வந்து இருக்கக்கூடாது. இருந்துச்சுன்னா என்ன பண்ணணும்னா அப்பாவுக்கும் நமக்கும் வந்து கருத்து வேறுபாடு, சண்டை சச்சரவு, பிரச்சனைகள் அப்படின்னு சொல்லி உருவாக்கி விட்டுரும். அவங்களுக்கும் நமக்கும் நல்ல உறவுகள் வந்து இருக்காது. ஒருவேளை நல்ல உறவு இருக்குன்னு வச்சுக்குவோம், அப்போ வந்து அப்பாவுக்கு வந்து பாதிக்கும், உடல்நிலையை பாதிக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது. அப்பா வந்து கீழே விழுகலாம், அடிபடலாம், அல்லது ஏதேனும் ஒரு நோய் நொடி ஏற்பட்டு பாதிக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து நிறையா இருக்கும். அதனால் அப்பா சம்மந்தப்பட்ட விஷயத்தில் நீங்கள் கவனமாக தான் இருக்கணும். ஏன்னா ஒரு சிலருடைய அப்பாவுக்கு வந்து கண்டங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் கூட இருக்கும். இது எவ்வளோ நாளைக்கு இருக்கும் அப்படின்னா இன்னொரு 6 மாதம் வரைக்கும் இருக்கும். அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும், அப்பாவை கவனமாக பார்த்துக்கணும். சரிங்களா? சரி, அஷ்டமச்சனி வேற உங்களுக்கு ஓடிக்கிட்டு இருக்கு. அஷ்டமச்சனி என்ன செய்யும்னா அடிக்கடி நமக்கு வந்து உடல்நிலையை வந்து பாதிக்கும், ஏதாவது ஒரு வகையில் வந்து நோய் நொடிகளை கொடுக்கும். அதே மாதிரி வண்டி வாகனத்தில் வந்து ஆபத்துகளை கொடுக்கும். அப்போ வண்டியில் போகிற போது பார்த்து போகணும். இப்போ பைக்கில் போகிறோம்னா கீழே விழுகிறதுக்கான வாய்ப்புகள் வரும், அல்லது உங்கள் வண்டி வாகனங்கள் ஏதாவது ஒரு சேதமாகும், அல்லது வாகன விபத்துக்களை வந்து ஏற்படுத்தி விடும். அதனால் நீங்கள் காரே வச்சுருந்தாலும் சரி, ஓன் காரெல்லாம் நிறையா பேர் வச்சுருப்பீங்க. அப்படி வச்சுருந்தீங்கன்னா வாகன விபத்துகள் ஏற்படுங்கிறனால அடிக்கடி காரை எடுத்துகிட்டு அந்த சுற்றுறதை வந்து நம்ம குறைச்சிக்கணும். தேவையில்லாமல் வந்து எங்கேயும் காரில் போகக்கூடாது ஒன்று. அதே போல் அப்படியே போனாலும் ஸ்பீடாக போகக்கூடாது, ஸ்பீடெல்லாம் கம்மி பண்ணி நீங்கள் மெதுவாக தான் போகணும். அப்படின்னா தான் உங்களுக்கு பிரச்சனைகள் வராமல் இருக்கும், இல்லைன்னா தொந்தரவு வந்துடும். சரிங்களா? அதே போல் ஒரு சிலருக்கு வந்து இப்போ சனி 8ல் இருக்கிறது, ஏதாவது ஒரு காரியத்தை எடுத்துக்கிட்டால் தடங்கள் வரும். ஆனால் ஒரு 2-3 தடவை செஞ்சோம்னா அது நடந்துடும். அதே போல் சனி தான் உங்களுடைய கணவன் அல்லது மனைவிக்குடைய கிரகம். அப்போ உங்களுடைய கணவன் அல்லது மனைவிக்கு வந்து இந்த முழங்கால் வலி, முதுகு வலி சொல்கிறோம்ல, அந்த மாதிரி ஏதாவது ஒரு நோய் நொடி வந்து வரும். அப்படி இல்லை அப்படின்னா உங்களுடைய மனைவியோட லைட்டாக கருத்து வேறுபாடு வரும். முதல்ல நல்லா ஒற்றுமையாக இருப்போம். இப்போ வர வர சமீபத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ஏதாவது ஒரு கருத்து வேறுபாடு வந்து கணவன் மனைவிக்குள்ளே வந்துக்கிட்டே இருக்கும். அதுக்கான காரணம் சனி தான். அப்போ நம்ம கொஞ்சம் கணவன் மனைவிக்குள்ளே விட்டு கொடுத்து கொஞ்சம் பொறுமையாக போயிட்டோம் அப்படின்னா தொந்தரவுகள் வந்து இருக்காது. இப்படி தான் வந்து இந்த மாத கிரகநிலைகள் வந்து உங்களுக்கு இருக்குது ஆனி மாதத்தில். அதனால் ஆனி மாதத்தை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு நல்லாவே இருக்கும் அப்படின்னு சொல்லி கூறிக்கொண்டு விடைபெறுகின்றேன். மேலும் தகவலுக்கு எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.